பைபிளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர்னு இருக்கு. எல்லா ஜெபங்களும். எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர்னு இருக்கு. ஆனா வெளிப்படுத்தின கேள்வி விசேஷத்துல. நிறைய வருது. ஜெபிக்கிறேன் கடவுள் கேட்கலையோ இல்ல கடவுள் பதில் கொடுக்கல அப்படின்லாம் கேக்குறாங்க. இல்ல, வெரி சிம்பிள் தான். இப்போ நீங்க இந்த எஃப்எம் ரேடியோ எல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, ஆமா. அதுல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஒரு ஃப்ரீக்வன்சி. 93.8 அந்த ஆமா. ஃப்ரீக்வன்சி நம்பர். அந்த நம்பர்ல நான் வச்சா தானே எனக்கு அது கேட்கும். ஆமா, இல்ல கரகரன்னு இருக்கும். ரேடியோ ஸ்டேஷன்ல பாட்டே போடலன்னு சொல்லிடுவீங்களா? ஓஹோ. அவர் பேசுற அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கேட்க போகுது ஓஹோ. இல்லையா? Correct. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கீழே இருந்தாங்க, மோசே மலைக்கு மேல இருந்தாரு. ம். கீழே இருந்தவனுக்கு அது இடி முழக்கத்தை போல கேட்டது, மேல இருந்த மோசேக்கு அது புரிஞ்சுச்சு. ம். அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களோட டிஸ்டன்ஸ், காடோட எவ்வளவு டிஸ்டன்ஸ் தூரத்துல இருக்கீங்களோ, இப்போ நீங்களே ஒரு விஷயம் பேசுறீங்க, கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவர் சரியா கேட்கல அப்படிம்பாரு, ஆமா. பக்கத்துல இருக்கிறவர் சொல்லுவார் அவர் இதுதான் சொன்னாரு பாரு, ஏன்னா அவருக்கு அது கேட்டுருச்சு. அந்த டிஸ்டன்ஸ், காட் கூட நம்ம எவ்வளவு க்ளோஸா நெருங்கி. போகிறோமோ அவ்வளவு பதில். நான் இன்னும் சொல்லுவேன், ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னா கேட்கறதுக்கு முன்பதாகவே பதில் சொல்றவர்னு இருக்குது. ஓஹோ. உங்க வாயில கேள்வி பிறவாதற்கு முன்னமே அவர் பதில் சொல்றாரு.